காணாமல் போன ஆட்டை கண்டெடுக்க வந்த தேவன், வானாளை வீணில் கழிக்கும் என்னை மாற்ற வந்த ராஜன். காணாமல் போன ஆட்டை கண்டெடுக்க வந்த தேவன், வானாளை வீணில் கழிக்கும் என்னை மாற்ற வந்த ராஜன். பூலோகம் தன்னை மீட்க அவர் தாழ்ந்து வந்ததா, பூலோகம் தன்னை மீட்க அவர் தாழ்ந்து வந்ததா. எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததா. எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் பாவம் நீங்கிட்டே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. தியானத்திற்கான தலைப்பு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள். லூக்கா 1:38. என்னை முழுவதுமாகவும் என் முடிவையும் கூட அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. ஏனென்றால் என்னை படைத்து உருவாக்கி தமது பிள்ளை என்ற உரிமையை தந்திருக்கிறவர் அவரே. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நாம் இதை சிந்திக்க மறந்து விடுகிறோம். அதனாலே தான் பல கேள்விகள், சந்தேகங்கள் நமக்குள் எழுகின்றன. ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? மரியாள் ஒரு கன்னிப்பெண். தேவதூதன் அவளை சந்திக்கும் வரைக்கும் அவளது வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. தச்சு தொழிலாளியான யோசேப்புக்கு இவள் நியமிக்கப்பட்டிருந்தாள். அவளது கனவுகள் எப்படி இருந்திருக்கும்? இந்த நிலையில் இவளை சந்தித்த தேவதூதன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்றும், தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தராகிய தேவன் அவருக்கு கொடுப்பார் என்றும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றும் சொன்னான். இது யூத பெண்கள் எதிர்பார்த்திருந்த செய்தி என்பதால் மரியாளுக்கு அது சந்தோஷ செய்திதான். ஆகையால் இந்த செய்தியை அவள் சந்தேகித்திருக்க முடியாது. ஆனால் அவளுக்கு திருமண நியமம் மாத்திரம்தான் நடந்திருந்தது. அப்படியானால் எப்படி என்பதே அவளுடைய கேள்வி. தேவதூதன் விபரத்தை விளக்கியதும் எந்தவித தயக்கமுமின்றி ஒரு கன்னி கர்ப்பவதியானால் என்னவாகும் என்பதை தெரிந்திருந்தும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்று தன்னை அர்ப்பணம் செய்தாளே, அங்கேதான் மரியாள் உயர்ந்து நிற்கிறாள். யூத கன்னி பெண்கள் அநேகர் இருந்தும் கர்த்தர் தமது தூதனை ஒரு சாதாரண பெண்ணாகிய மரியாளிடமே அனுப்பினார் என்றால் அவர் அவளை எவ்வளவாக அறிந்திருந்தார் என்பது விளங்குகிறதல்லவா? மீண்டும் ஒரு கன்னி வயிற்றில் அவர் வந்து பிறக்கப் போவதில்லை. ஆனால் அவருடைய 2ஆம் வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்வதற்கு அவருக்கு ஏராளமானவர்கள் தேவை. நாம் கன்னிகையரோ பலவீனரோ முதுமையிலோ இருந்தாலும் கூட, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று யார் தங்களை உள்ளபடியே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தமது மீட்பின் பணியில் உபயோகிக்கிறார். ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்த மரியாள் பாக்கியவதி என்று ஆசிர்வதிக்கப்பட்டாள். தேவ பிள்ளையே, மரியாளை போன்று நம்மை அர்ப்பணிக்க முன் வருவோமா? நம் மூலமாகவும் கர்த்தர் சாதாரண காரியங்களை நிச்சயம் செய்வார். நித்திய அழிவினின்று மக்களை காப்பாற்றும் ஸ்லாக்கியத்தை பெறலாமே. ஜெபம் செய்வோமா? தேவனே, நித்திய அழிவினின்று மக்களை காப்பாற்றும் பணியில் உமது அடிமையாகிய எங்களையும் பயன்படுத்தும். எங்களது வாழ்நாளின் இறுதி வரை இந்த பணிகளை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.